ஆன்மீகம் வேற, மதம் வேறயா? நீங்க எப்படி கடவுளை உணர்றீங்க? நீங்க எப்படி கடவுளை அணுகுறீங்க? இல்லை, ஆன்மீகம், மதம் இதெல்லாம் மனிதர்களுடைய வரலாறு வளர்ச்சியை பொறுத்தது. அந்த ஒரு படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார், பயமில்லாட்டி பத்திரகாளி சாமி ஆகுமா அப்படின்னு கேட்பார். அவனுக்கு சில விஷயங்கள் பயத்தை கொடுத்தது. மின்னல், இருட்டு, இடி இதெல்லாம் அவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்தது. அப்போ அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் அடைக்கலமாக வேண்டியிருந்தது. அது மட்டும் இல்லை, சாதாரண மனிதர்கள் ஆன்மீகத்தை நம்புற மாதிரியே உயர்நிலையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. இந்த ஒரு பாட்டு நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப ப்ரேயர் சாங் பாடுவோம். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமா, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் ஹரி என்பார் சில பேர்கள் அப்படின்னு அந்த கடவுள் யார், அந்த சக்தி யார், அது யாரோ அவனை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும். அதுக்கு உருவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடையாளங்கள்லாம் கிடையாது. எது எல்லாவற்றையும் இயக்கி பாதுகாக்கிறதோ அதுதான் அதனுடைய தன்மை. அதுபோல தான் இந்த ஆன்மீகம் கடவுளுங்கிற விஷயத்தை அவங்களே எப்போ யோசிக்கிறாங்கன்னா, இந்த கிரகங்கள்லாம் அண்ட வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கே, எப்படி ஒன்று ஈர்த்துட்டு நிற்கிது, இதை உருவாக்கின மனுஷன் ஒருத்தர் இருப்பானா, ஒருவேளை இருந்தால் அவன் ஒருவேளை கடவுளா? இப்போ நீங்கள் கலிலியோ ஒரு பூமியை உருண்டேன்னு கண்டுபிடிச்சாருன்னு 14ஆம் நூற்றாண்டில் சொல்கிறோம். நம்ம புராணத்தில் வராக அவதாரத்தில் அவர் பூமியை தூக்கிட்டு நின்னாருன்னு சொல்கிறோம். அதில் உருண்டைங்கிற விஷயம் வந்துடுது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு சொல்கிற போது அது உருண்டைங்கிற விஷயத்தை அதில் சொல்கிறோம். என்னென்னா, நம்ம புராண ரீதியாக சொல்கிற போது நிரூபிக்க முடியாதனால அதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் இதில் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், வாரத்தில் ஏங்க 7 நாள்னு கேட்டார். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? 7 நாள் வச்சுட்டாங்க இப்போ ஆளை விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சரியான ஆன்சர் ஆகாது. நான் இது ஒரு இயற்பியல் ஆசிரியர்கிட்ட கேட்டேன், கிருஷ்ணகுமார்னு என்னுடைய நண்பர். ஏன் 7 நாள் அப்படின்னு கேட்டேன். அவர் சிம்பிளாக சொன்னார், மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச கோள்கள் 7 தான். முதல்ல விண்ணில் தெரிஞ்ச கோள்கள் 7 தான். அதில் அவன் என்னென்னதை பார்க்குறான்னா, சூரியனை பார்க்குறான், நிலவை பார்க்குறான். ஒரு காலத்தில் செவ்வாய், வியாழன், வெள்ளி போன்றவையெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இந்த தெரிஞ்சதை வச்சுட்டு அவன் நாளை கணக்கிட்டான். அதுபோல் 12 ராசிகளை கணக்கிட்டான், 27 நட்சத்திரங்களை கணக்கிட்டான். இப்போ இவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு அவன் தீர்மானித்தான். அதுதான் என்ன பண்ணால் அதுக்கேற்றபடியான இதுகளை உண்டாக்கிட்டாங்க.